இந்த போர் அப்படின்னு சொல்லும்போது ஈரான்ல போர் நடந்துட்டு இருக்கு. அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்மூஸ் அதை வந்து மூடி வச்சிருக்காங்க. அது வழியா தான் நமக்கு அந்த நீர்ப்பாதை வழியா தான் எண்ணெய் வந்து அங்கிருந்து கிட்டத்தட்ட 40-50% இந்தியாவுக்கான கச்சா எண்ணெய் வந்துட்டு இருந்தது. ஆமா. இதுல என்ன இப்பன்னா இப்போ அங்கிருந்து வராததுனால இப்போ அமெரிக்கா ஒரு முடிவெடுத்து அவங்க ஏதோ நமக்கு வந்து நீங்க ரஷ்யால வாங்கிக்கலாம்னு அனுமதி கொடுத்துருக்காங்க. ஆமா, போவோம் பாவம் பொழைச்சு போங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய அந்த டோன் இருக்கு. ஆமா, நம்ம யாருக்கிட்ட என்ன வாங்கணுங்கிறத அவங்க முடிவு பண்றாங்க. அந்த நாட்டோட ட்ரெஷரி செக்ரட்டரி ஸ்காட் பெசன்ட் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஓகே இந்த சைட் போர்லாம் நடந்துட்டு இருக்கு, இந்த குளோபல் மார்க்கெட்டில் ஆயில் ஃப்ளோ இருந்துகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுனால இந்தியாவை வந்து நாங்கள் அலோவ் பண்ணுறோம், ரஷ்யாவிலேருந்து 30 நாட்கள் மட்டும் தற்காலிகமாக வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் ஏதோ ஒரு நமக்கு அனுமதி கொடுத்து அவர் வாங்குற நிலைமைக்கு இந்தியா போயிருக்காங்க. ஆமாம், இதனால தான் வந்து ஈரான் விவகாரத்தில் ரொம்ப அமைதியாக இருந்தார் பிரதமர் மோடி நினைக்கிறேன். ஏன்னா ஈரானை வந்து கண்டிக்கிறாரு, இன்னொரு பக்கம் இஸ்ரேல் அமெரிக்காவை கண்டிக்கல. இங்கே இந்தியன் ஓஷன்லேயே வந்து ஈரானுடைய போர்க்கப்பல் இந்தியாவுடைய அந்த விருந்தாளியாக வந்த கப்பலை வந்து அமெரிக்கா சுட்டு வீழ்த்திருக்காங்க, அதை பத்தியும் பேசல. கமேனி கொல்லப்பட்டாரு, அதை பத்தியும் பேசல. ஒரு கண்டலன்சஸ் நோட்டை மட்டும் விக்ரம் மிஸ்ரி வெளியுறவுத்துறை செயலாளர் இங்க ஈரானுடைய எம்பசிக்கு போய் எழுதிட்டு வந்துட்டாரு. மற்றபடி எதுவுமே பேசாம இருந்தாரு. சோ இந்த பேசாம இருந்ததுக்கெல்லாம் விளைவாக தான் இப்போ இந்த அனுமதி கிடைச்சிருக்கோ அப்படின்னு நம்மளை யோசிக்க வைக்குது. ஆமா, காங்கிரஸ் வந்து இது ஒரு வெக்கக்கேடான விஷயம், நம்ம ஒரு இறையாண்மையோட இல்ல ஒரு சுதந்திர நாடு, இது எப்படி பண்ணலான்னு கேட்டிருக்காங்க. முதலமைச்சரும் வந்து வெளியுறவு கொள்கையில இவ்வளவு சமரசமா இப்படி இருந்ததே இந்தியாங்கிற மாதிரி அவரும் கண்டன பதிவுலாம் போட்டிருக்காரு மு க ஸ்டாலினும்.